5வது ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எத்தகைய பலன்களை கிரகங்கள் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. அதாவது சிம்ம ராசி, இந்த ராசியினுடைய அதிபதியே பாத்தீங்க அப்படின்னா சூரியன். அப்ப சூரியன் அப்படிங்கிறப்ப ஒரு அதிகார தோரணையோட எப்பயும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னா அது சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க. இந்த சிம்ம ராசியில பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு 12ஆம் இடத்துல குரு பகவானும், ராசியில கேது பகவானும், அதே போல 7ஆம் இடத்துல ராகு பகவானும், 8ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த ஆண்டு பிறகுதுங்க. அப்ப இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் கொஞ்சம் காலதாமதம் ஆகக்கூடிய அமைப்புல இருக்கு. அதே மாதிரி நிறைய கடன் சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. அதனால ஒரு இடத்துல கடன் வாங்கும் பொழுது அதை நிறுத்தி நிதானமா எப்படி அப்படிங்கறத யோசனை பண்ணி அதுக்கப்புறம் கடன் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பா இருக்குங்க. ஏன்னா விரைய செலவு கட்டுக்கடங்காம இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அப்ப தொழில் ரீதியா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எடுத்த கவுத்தன்னு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. வேலைக்கு போகக்கூடியவர்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகளை நீங்க சும்மா விளையாட்டுக்கு யார்ட்டையாவது ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அது பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட ரொம்ப இருக்கு. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் நீங்க ஸ்லிப் ஆனாலும் கூட நீங்க ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஆண்டு இருக்கு. நிறைய பாடங்கள், அனுபவ பாடங்களை நீங்க கத்துக்க போறீங்க அப்படிங்கறதுனால ரொம்ப எதிலையும் விழிப்புணர்வோடு, தூங்கும் போதும் கூட விழிப்புணர்வோடு இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மையை பயக்கும். இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிகாரமாக ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு அவலை தானமாக வழங்கி வர மிகப்பெரிய ஏற்றங்கள், ஓரளவு சிறப்பை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுங்க. வாழ்த்துக்கள்.